ஓசூர் அருகே சொத்து பாக பிரிவினைக்காக சகோதரனிடமிருந்து தாயாரின் இறப்புச் சான்றிதழை வாங்கச் சென்ற இடத்தில் சகோதரர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டு ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். சொத்து தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? ஓசூர் அருகே கிளமங்கலத்தை அடுத்துள்ள குட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தப்பா. இவருக்கு கிருஷ்ணன், சின்னசாமி, கோவிந்தசாமி, மாரியப்பன், பழனி என மொத்தம் 5 மகன்கள் உள்ளனர். கோவிந்தப்பாவுக்கு பரம்பரை சொத்தாக 3 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை பாகப்பிரிவினை செய்து கொள்ள குடும்ப உறுப்பினர்கள் முடிவு செய்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யவும் திட்டமிட்டுள்ளனர். சகோதரர்களில் ஒருவரான சின்னசாமியிடம் இறந்து போன அவரது தாயாரின் இறப்பு சான்றிதழ் இருந்துள்ளது. தாயின் இறப்பு சான்றிதழ் இருந்தால் தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும் என்ற சூழலில் சகோதரரிடம் சென்று தாயின் இறப்பு சான்றிதழை கேட்டு பெறலாம் என முடிவு செய்துள்ளனர். அதன்படி சான்றிதழை வாங்குவதற்காக கிருஷ்ணன், கோவிந்தசாமி, மாரியப்பன், பழனி ஆகிய 4 பேரும் சின்னசாமியின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு தாயின் இறப்பு சான்றிதழை கேட்டபொழுது சின்னசாமி குடும்பத்தினருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சின்னசாமி தான் பல லட்சம் செலவு செய்து நிலத்திற்கு ஆழ்துளை கிணறு அமைத்ததாகவும் தாயார் இறப்பு சான்றிதழை வாங்குவதற்கு பணம் செலவழித்ததாகவும் கூறி சான்றிதழை தர மறுத்திருக்கிறார். அந்த பணத்தை கொடுத்தால் தான் சான்றிதழை கொடுப்பதாக கூறியதாக தெரிகிறது. இதனால் 2 தரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியிருக்கிறது. சொத்து தகராறில் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சூழலில் ஆத்திரமடைந்த சின்னசாமியின் மகன் ராஜசேகர் தனது சித்தப்பாவான கோவிந்தசாமியின் மார்பில் கத்தியை எடுத்து சித்தப்பா என்றும் பாராமல் சதக் 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 என்று குத்தியுள்ளார். இந்த கத்தி குத்தில் பலத்த காயமடைந்த அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு கிளமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இந்த தகராறில் மாரியப்பன் மற்றும் பழனி ஆகியோருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கிளமங்கலம் போலீசார் சின்னசாமி மற்றும் அவரது மகன் ராஜசேகர் ஆகியோரை கைது செய்தனர். சொத்திற்காக சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.